வணக்கம். அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அப்பேரறிவிலார்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்தோர், அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம். ஆன்மீக உண்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நல்ல நெறியிலே வாழ்வை நடத்த வேண்டும் என்ற பேரார்வத்தோடு இங்கு குழுமை இருக்கும் அறிஞர் பெருமக்களே, தாய்மார்களே, அருட்செல்வர்கள், நிதியர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது உளங்கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்று இன்பமும் துன்பமும் என்ற பொருள் பற்றி பேச வேண்டும் என்று நமது அன்பர்கள் பணித்திருக்கின்றார்கள். இது முக்கியமான அறிவு. இன்பம் துன்பம் நாம் எப்பொழுதுமே மாறி மாறி அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனாலும் அது எங்கு இருந்து எப்படி வருகிறது, நமக்கு என்ன வேண்டும், அப்படி வேண்டியதை பெறுவது எப்படி என்ற செயல்முறைகள்ல எல்லாரும் போதிய பயிற்சியோ அறிவோ பெற வேண்டும். அத்தகைய சிந்தனையை தூண்டிவிடுவதற்காகவே நமது அன்பர்கள் இந்த பொருள் பற்றி பேச வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். இன்பம் துன்பம் என்பது ஒரு உணர்வு. மனம், புலன்கள், உடல், கருமையம் என்ற 4 இணைந்து செயல்படும் போது எழக்கூடிய ஒரு அனுபவம், உயிரின் அனுபவம். இன்பமோ துன்பமோ. இந்த இன்பமும் துன்பம் வேறு வேறு என்று எண்ணுவதற்கே இல்லை. இந்த பேரியக்க மண்டலம் முழுமையும் இல்லை, நம்ம உடல்ல நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள் அத்தனையும் இன்பமயமே தான். ஆனால் அதனுடைய அளவு முறை மீறும் போது துன்பமாக மாறுகிறது. இன்பத்தின் அளவு முறை மீறும் போது ஏற்படும் ஓர் பொருத்தமிலா உணர்ச்சியதான் இன்பத்தின் மறுபெயரான் துன்பமாயும் இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன் என்று குறிப்பு கொடுத்திருக்க. நல்ல ஒழுக்கமா இருக்கிறது துன்பம். உடனே இளங்காற்று வீசுகிறது, அந்த துன்பம் குறைகிறது, அது இன்பமாக இருக்கிறது. அதே காற்று மேலும் வீசுகிறது, குளிர் எடுக்கிறது, துன்பம் வந்து விடுகிறது. இப்ப காற்று அடிக்கிறது இன்பமா துன்பமா? இந்த இடத்திலே உள்ள அனுபவத்தை ஆராய்ந்து தெரிந்து கொண்டால் இன்பமாகவே வாழலாம். இன்பமும் துன்பமும் இரண்டும் இல்லாத போது சமநிலை உணர்வு உண்டாகும். அதைதான் அமைதி என்று சொல்றோம். அந்த அமைதி நிலையில அறிவு தன்னை பற்றியும் இயற்கை பற்றியும் இன்னும் மறைபொருட்களை பற்றியும்
நினைக்க முடியும், மற்றவர்களுடைய நலனை பற்றியும் எண்ண முடியும். இன்பம் துன்பம் இந்த இரண்டு உணர்ச்சிகள்ல இருக்கிற போது அதிலேயே தான் ஆழ்ந்துவிடும். என்றாலும் எல்லாரும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் மாற்றி மாற்றி இன்பத்தை துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே தான் வர்றோம். எல்லாருக்கும் ஒரு ஆசை மாத்திரம் எப்பொழுதும் அப்படியே நிற்குது. நான் இன்பத்திலேயே இருக்கணும், இன்பமே இருக்கணும். சரி, இன்பமாகவே இருக்குதுன்னு வச்சுங்க. இன்னும் வேண்டும், இது இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும்னு போறது எங்க போறது? எங்க போனா துன்பம் உண்டாகுமோ அது வரைக்கும் போறது. இந்த வாழ்க்கையில மனிதனுக்கு பொருள், புலனின்பம், புகழ், அதிகாரம் என்று 4 ஆசைகள் தான். எல்லா ஆசையும் திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா ஆசை இந்த 4 விதத்துல தான் இருக்கும். பொருட்கள், வாழ்வதற்கு பொருட்கள் வேண்டும். ஏன்னா இயற்கை தேவைகளை முடித்துக் கொள்வதற்கு பொருள் இல்லாத முடியாது. அதோட 5 புலன்கள் இருப்பதனால நம்முடைய ஜீவகாந்த சக்தி அவ்வப்போது சார்ஜ், அதாவது பெருக்கம் உண்டாகிக்கொண்டே இருக்கிறது. அந்த ஈர்ப்பு அதிகமாக இருக்கிற போது அது உடலை விட்டு வெளியேற வேண்டிய விரைவு இயற்கை. அந்த வெளியேற வேண்டும் என்ற விரைவு இருக்கிற போது அதை வெளியேற்றினால் இன்பம் தான். ஆனால் எந்த அளவுக்கு வெளியேற்றினா இன்பம்? சர்ப்ளஸ், மிகுதியாக இருக்கிறத மாத்திரம் வெளியேற்றினா இன்பம். ஆனா உடலுக்கு தேவையானதையும் வெளியேற்றி விட்டா துன்பம் உண்டாகுது. இப்போ இந்த உண்மைய இன்பம் துன்பம் என்ற ஒரு உணர்வு எப்படி உண்டாகிறது என்பதை உணர்ந்து கொண்டா நம்ம ஆசை இருக்குத, இன்பமே வேண்டும், பொருள் வேண்டும், புகழ் வேண்டும், புலனின்பம் வேண்டும், அதிகாரம் வேண்டும். இந்த புகழும் அதிகாரமும் ஒரு மயக்கம் தானே தவிர வேறொன்றும் இல்லை. நான் அதை எடுத்து சொன்னேன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லா விளங்கிடும். நான் ஒரு சன்னியாசி இல்லை, உங்களுக்கு அப்படி இப்படின்னு ஏதோ வார்த்தை ஜாலத்தை காட்டி விட்டு போறதுக்கு வரல. உங்களோடு ஒரு குடும்பத்தவனாக இணைந்து வாழ்க்கையில அனுபவமாக வாழக்கூடிய ஒரு காலத்துல கண்ட ஒரு தெளிவை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு, நீங்களும் நான் கண்ட தெளிவை உணர்ந்து கொண்டு பலனடைகிறதுக்கு ஒரு சிறு கூட்டம் தான் இது. அப்போ உண்மையை உணர்ந்து கொண்டோமானால் அதான் தத்துவ ஞானம். அதுல உணர்ந்து கொண்ட பிறகு நல்லதை மாத்திரம் செய்து வந்தா அது புண்ணியம். தீமையும் தொடர்ந்து செய்து கொண்டே வருவோமானால் பாவம். ஆகையினால உண்மையை உணரணும், நன்மையை செய்யணும் அல்லது விடணும். இந்த 3 அடிப்படை நோக்கத்தோடு நாம் வாழ்ந்தோம்னா நமக்கு எல்லாமே இருக்குது என்று தெரியும், தேட வேண்டியதே இல்லை. இன்னும் வேண்டும் என்றது இருக்காது. அப்போ பொருள் வேணும், உடல் இயக்கத்துக்கு உணவு வேண்டும், இன்னும் மற்ற உறைவிடம் வேண்டும், எல்லாம் வேண்டும். எவ்வளவு வேண்டும்? இந்த உடல் உயிர் இந்த 2 இந்த இயக்கத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு வேண்டியது தான் வேணும். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு வேணும்? எவ்வளவு வேண்டும். அப்போ ஆயுள் வரையும் எவ்வளவு வேண்டும்? சரி, அவ்வளவு வேண்டும். அது வரைக்கும் வந்துடுதுன்னு வச்சுக்கோ.
அப்போ வாயில் நிக்கணுமே. இன்னைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பொருள் சேர்ந்து போச்சு. அந்த பொருளுடைய அளவு கணக்கிட்டு பாக்குறீங்க. உங்களுக்கு, உங்கள் குழந்தைகளுக்கு, குடும்பத்துக்கு ஒரு 50 வருடத்துக்கு போதும் என்று வச்சுக்கொள்ளுங்க. இந்த 50 ஆண்டுகளுக்கு இது போதுமான பொருள் இருக்குதுன்னு சொன்னா அங்க நிக்கணுமே இல்லையோ? போதும். என்றைக்காயிலும் அந்த போதும் என்ற எண்ணம் வறுமையானால் அதான் தத்துவ ஞானம். அதே போல புலனின்பம், கண்களால காணக்கூடிய காட்சிகள், இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஆயிரக்கணக்கான இன்பங்கள் நிறைந்து உள்ளன. கண்காது மூக்கு ஸ்பரிசம் இவைகள் எல்லாம் தொட்டு அனுபவிப்பதற்கு. எவ்வளவு அனுபவிக்கிறதுக்கு நம்முடைய புலன்களுக்கு சக்தி இருக்குது பாருங்க. பாதம் அல்வா அதிக இனிமையாக இருக்கிறது என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் ஒரு சிலர் ஏதோ சாப்பிட்டா சக்கரை வியாதி ஜாஸ்தி ஆகும்னுட்டு சாப்பிடாத இருக்கலாம். ஆனாலும் சுவையில அவர்களும் மாற்று சொல்ல முடியாது. பாதம் அல்வா நல்லா இருக்கு. ஒரு அன்பர் ஒரு பிளேட் பாதம் அல்வா கொடுக்கிறார், சாப்பிடுறீங்க. இன்னொரு பிளேட் கொடுக்குறார், நீங்க நல்லா சாப்பிடுங்க என்னுடைய நண்பர் என்பதுக்கு. அதை சாப்பிடுறீங்க. மூன்றாவது இன்னொரு பிளேட் சாப்பிடுங்கன்றாரு. இது வரைக்குமே எனக்கு திகட்டி போட்டுங்க, எனக்கு வேண்டான்றீங்க. வற்புறுத்தி கொடுக்கிற போது முடியல, நாக்கு எரியுது, மனம் ஏற்றுக்கொள்ளல. பாதம் அல்வாவில் சுவை ஜாஸ்தியா இருந்தா அப்போ மூன்றாவது பிளேட்ல 3 அளவுக்கு இன்பம் இருக்கணுமே. ஏன் அந்த வெறுப்பு உண்டாகுது? இங்கேதான் நம்முடைய அறிவு செயல்படும். இது வரைக்கும் புலனுணர்ச்சியிலேயே அறிவு நிற்குது. ஏனென்றால் இந்த உடல்ல ஒரு பொருளை அனுபவிக்கணும்னு சொன்னா எந்த பொருளோட தொடர்பு கொள்றோமோ புலன்கள் மூலமாக அந்த பொருளுக்கு நமக்கும் உள்ள உறவு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஜீவகாந்த சக்தி தான் உறவு. அப்போ அதோட தொடர்பு கொள்ற போது அதனுடைய அளவுல நம்முடைய ஜீவகாந்த சக்தி உயரும். அதாவது ஸ்பரிசம், தொடு உணர்வு, ஒளி, ஒலி, சுவை, மனம், இதுதானே. இப்படி ஒரு பொருளை தொடரும், ரொம்ப ஸ்மூத்தா இருக்குதுங்க, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்றோம். ஆமா, அப்படியே இருக்கிற போது அங்க ஒரு முள்ளு இருக்குது, குத்தி ஐயோ. அதாவது எந்த தொடர்பினால நம்முடைய உயிராற்றல், அதாவது ஜீவகாந்த சக்தி ஷார்ட் சர்க்யூட் என்று சொல்லக்கூடிய மின்குறுக்காகாத அளவில் இருக்குமா அது வரைக்கும் இன்பம். இப்ப முள்ளு பத்திட்டு துன்பம். ஏன் அந்த துன்பம் உண்டாகுது என்று பார்த்தா நம்ம உடலுக்குள்ளாக ஜீவகாந்த சக்தி ஓடிக்கொண்டே இருக்கு. இந்த இடத்துலதான் வாழ்க்கையை முழுமையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தத்துவத்தை சுருக்கமா உங்களுக்கு கொடுக்க போறேன். ஜீவகாந்த சக்தி என்பது ஏதோ ஒரு புதிரானது இல்லை, நீங்க தெரிஞ்சு கொள்ள முடியாதது இல்லை, உங்களுக்கு உள்ளாகிறது, நீங்களே தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த கையை 2 கையும் இப்படி வச்சு இப்படி பாருங்க, ஒரு கையை இழுக்கும், அதுதான் ஜீவகாந்த சக்தி. ஒரு காந்த அலை, இந்த அலை உடல் முழுவதும் ஓடி சுழன்று இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அதனுடைய ரகசியத்தை உணர்ந்து கொண்டோமானா இந்த
பேரியக்க மண்டலம் எப்படி இயங்குகிறது என்பதை கூட தெரிஞ்சுக்கலாம். உதாரணமா, இந்த ஜீவகாந்த சக்தி இந்த உடலுக்குள்ளாக இருக்கிற வரைக்கும் ஜீவகாந்த சக்தி, உடலுக்கு அப்பால இந்த பேரியக்க மண்டலம் முழுமையும் அதே காந்த சக்தி இருக்கிறது. அதுக்கு பேர் வான் காந்தம். இந்த காந்த சக்தியை பெரியவங்க பிரணவ சரீரம்னு சொன்னாங்க. காண முடியாத கடவுள் நிலைக்கும் காணுகின்ற உலகத்துக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தத்துவம் காந்த சக்தி தான். அது இல்லாத இடமே இல்லை பிரபஞ்சம் முழுவதிலும். அதே போல ஒவ்வொரு உயிர்லையும் உடல்லையும் அந்த சக்தி எங்க இருந்து வருது பாத்தீங்கன்னா, இந்த பருவுடலுக்குள்ளாக உயிர் என்பது நுண்ணுடல் சொல்லுவாங்க. நுண்ணுடல்னா அதை விட நுண்ணியது இல்லை என்ற அளவுல எந்த பொருளை செழித்துக் கொண்டே போனாலும் கடைசியில மேலும் அதற்கு மேல சிதைக்க முடியாது என்ற அளவுக்கு வர்றோம் வச்சுங்க. அந்த நுண்ணிய பேசிக் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகள் அதுதான் உடல். நுண்ணியது உலகத்திலேயே பிரபஞ்சத்திலேயே. மற்றதெல்லாம் அதனுடைய சேர்க்கை தானே தவிர அதுக்கு மேல பெருசும் இல்லை, அதை விட சின்னதும் இல்லை. அந்த நுண்ணிய நிலையாக உள்ள உயிர் சக்திய, உயிரினுடைய அளவை நாம் உணர்ந்து கொண்டோமையானால் அதற்கு மேல பெருசு பிரபஞ்சத்துல இல்லை, சிறுசும் இல்லை. ஐயோ, சூரியனை பார்க்கிறோம், சந்திரனை பார்க்கிறோம், மரத்தை பார்க்கிறோம், பெருசு பெருசா இருக்கு. அதாவது நான் ஒரு மரத்தை பத்தி சொல்றேன், தனி மரத்தை. அந்த மரத்தோட பெருசா இருக்குதுன்னு சொல்லி ஒரு தோப்பை காண்பிக்கிறீங்க. அது போலதான் அது. மற்ற எல்லாமே அதை விட பெருசா இருக்குதுன்னா அந்த நுண்ணிய துகள், விண் என்று தமிழ்லையும் ஆகாசம் என்று சமஸ்கிருதத்திலையும் எனர்ஜி பார்ட்டிகள் என்று ஆங்கிலத்திலையும் சொல்லக்கூடியதுதான் நுண்ணிய நிலை. அதான் உயிர் சக்தி. அத சித்தர்கள் தவத்தின் மூலமாக கண்டாங்க. தவத்தின் மூலமாகனா இதுவரையில இந்த விண் என்ற ஒரு சக்தியை ஆராய்ந்து கொண்டே இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள், விண்ணை பற்றி ஆராய்ந்து கொண்டே இருக்கிறவர்கள் தான் விஞ்ஞானிகள். அதை தமிழ்ல மொழிபெயர்த்த போது கொஞ்சம் தவறு வந்துட்டு இருந்தாலும் இனிமே திருத்த முடியாது. அது அறிவியல்னு சொல்றாங்க. அறிவை பற்றி அறிய ஞானம் தான் அறிவியலை தவிர, இது விண்ணை பற்றி அறிவது விஞ்ஞானம் தான், நுண்ணறிவு. அப்போ அத நம்ம மனத்தால பெரும் பொருளை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு வடிவம் எடுக்கிறது, குணமாக மாறுறது என்றது ஒரு இயல்பு. ஆனா அதில் இருக்கக்கூடிய நுண்ணிய நிலையை அறிவதற்கு எவ்வளவு மனசு ஓடுங்கணும். அந்த நுண்ணிய நிலை எங்க இருக்குதுன்னு பார்க்கறது, எங்க தனித்து இருக்கிறது என்று காண முடியும். உடலுக்குள்ளாக உயிரா இருக்கிறது தான் நுண்ணிய நிலையில தனியா பார்க்க முடியும். அதற்கு புலன்கள் மூலமாக விரிகிற அறிவை உள்ளடக்கி பார்த்தா தான் தெரியும். இப்போ இந்த சபையிலேயே பாதி பேருக்கு மேல இந்த குண்டலினி யோகம் பெற்றவர்கள் என்பது எனக்கு தெரியும். நீங்க இங்க தியானத்துல இருந்து கவனிக்கிறீங்க, என்ன காண்றீங்க? ஏதோ ஒரு லேசா ஒரு குறுகுறுன்னு ஒரு உணர்வு. என்னது அது? அதுதான் உயிராற்றல். இந்த உடல் முழுவதும் ஓடிக்கொண்டே இருந்தாலும் ஒரு இடத்துல நிலைத்த மனம் நிலைத்து உணர்ற போது அந்த இடத்துல கவனிக்க முடியும். அதனுடைய அளவு பருமன் எவ்வளவு என்றத விஞ்ஞானிகளால இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. எத்தனையோ கோடி பெருக்காடி கண்டுபிடிச்ச போதிலும் கூட பல கோடி அளவுக்கு அதை பெருக்கி பார்க்கணும் என்ற எண்ணத்தோட செய்து கூட இன்னும் விஞ்ஞானிகளால கண்டுபிடிக்க முடியல.
அத்தகைய ஒரு புதிர் போன்றதுதான் உயிர் சக்தி. ஆனா மனித அகத்தவத்தின் மூலமாக உணர முடியும். அதை உணர்ந்தவர்கள் எவ்வளவு வால்யூம், அவருடைய பருமன் இருக்கிறது என்று சொல்றாங்க பாருங்க. ஒரு பசுவனுடைய ரோமத்தை ஒன்று எடுத்து அது கனம் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு நீளம் வச்சு வெட்டி ஒரு துண்டு எடுத்துக்கொள்ளுங்க. இது மனசுக்கு எட்டுது. அந்த துண்டை 1,00,000 கூறு போடுங்க. அந்த இடத்துல தான் அந்த 1,00,000 கூறு எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறதுக்கு மனம் முடியல. காரணம் அந்த அளவு நுணுகி சிற்றல்லையாக அடைந்த அனுபவம் இல்லாததுனால அங்கே திணறணும். ஆனா தவத்துல இருந்து அதை உணர்ந்தவர்கள் அந்த பழக்கத்தினால அங்க நுணுகி நிற்க முடியும், அறிந்தார். அதன் பிறகு அந்த 1,00,000 கூறுல ஒரு கூறு எடுத்துக்கொண்டு மீண்டும் 1,00,000 கூறு போட்டீங்கன்னா எந்த அளவு பருமன் இருக்குமோ அதுதான் உயிரினுடைய அளவு என்பது தெளிவாக யோகியர்கள் கொடுத்திருக்காங்க. அதை நினைக்கிறது கூட முடியாது சாதாரணமா. ஆனா அனுபவத்துல முடியுது. ஒன்றுமே வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நான் காண்பிச்சினேன், அதே போல கைய நீங்க கொஞ்ச நேரம் வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா உயிர் சக்தி வெளியேற போது அதனுடைய உரைச்சலும் தெரியும். அந்த உயிர் சக்தியில எழுந்திருக்கக்கூடிய காந்த சக்தி அலையாக மாறுறதுல அழுத்தமா ஒளியா ஒலியா சுவையா மனமாக மாறி மனமாக இயங்குகிறத அந்த மன அலை அந்த உயிர் அலைய தெரிஞ்சு கொள்ளுது. இப்ப அங்க 2 ஆற்றல்கள், பெரிய புதிர் இல்லை, நேரடியா பார்க்கலாம். நாம் அத்தகைய உயிராற்றல் கோடிக்கணக்கில் நம்ம உடல்ல இயங்கி கொண்டிருக்கிறோம். இதை ஏன் விஞ்ஞானிகள் இன்னும் உணர முடியல என்றால், அது நுண்மை என்பது ஒன்று, அதனுடைய விரைவு சொல்ல முடியாத அளவுக்கு விரைவு, கணிக்க முடியாது. அந்த அளவுக்கு தன்னைத்தானே விரைவாக சுற்றி கொண்டு இருப்பதனால இந்த ஃபேன் கூட அதிக வேகமாக சுத்தினா ஏல தெரியறது இல்லை. அதுபோல அந்த விரைவுனால அதனுடைய இருப்பு தெரியறது இல்லை. மூன்றாவது, அது நிலைக்கிறது இல்லை ஒரு இடத்துல. அணுக்கள் கூட்டுல இருந்தாலும் அதனுடைய விரைவுனால அந்த அணுவிலேயே அதுல இருக்கக்கூடிய வேகம் வேற. அந்த விரைவு தனியாக அது ஓடி அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால அந்த உயிர் துகளை விஞ்ஞானிகள் அறியணும் என்று முயற்சித்தாலும் இதுவரையில முடியல. ஆனா இன்னும் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது விஞ்ஞானிகளுக்கு இயற்கை. இந்த உயிர் துகள் சுழலுத, இந்த சுழற்சி தான் ஆற்றல், விண், உயிர், சக்தி, சூக்கும சரீரம் என்று சொல்வதெல்லாம் வச்சுங்க. எங்கே சுழன்று கொண்டிருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா இறைவெளி என்ற இருப்பு நிலையில தான் சுழலுது. இருப்பு நிலைன்னா அசையாத, எல்லாவற்றையும் அசைத்துக் கொண்டு தான் அசையாது இருக்கக்கூடிய ஒரு பெரும் பொருள் பிரபஞ்சம் முழுவதும். அதை சுத்த வெளின்னு சொல்றோம். அது எப்படி தான் அசையாத ஒன்றை அசைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னா அதில் வலு எவ்வளவு இருக்குது என்று ஒரு கேள்வி வரும். அதிகமான வலுவுடையதா ஒரு பொருளை எடுத்துக்கொள்ளுங்க, சூரியன் அல்லது பூமி மாதிரி. அத்தனை வலுவுடையது எங்கே இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா அந்த சுத்த வெளியில லேசா மிதந்து கொண்டு உருண்டு கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கின்றன, அவ்வளவு. அப்போ ஒரு பொருளை இன்னொரு பொருள் மேல வச்சிங்கன்னா வைக்கிற பொருளை விட தாங்கும் பொருளுக்கு சக்தி அதிகமா இருக்கணும். இங்கதான் 6வது அறிவு செயல்படணும். அசம்ஷன், யூகித்து உணர்தல். எந்த பொருளை
புலன்கள் மூலமாக உணர முடியாததோ, ஆனாலும் இல்லை என்று சொல்ல முடியாததோ, அந்த பொருளை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய அறிவுதான் ஆறாவது அறிவு. அப்படி ரெண்டே பொருள் தான். ஒன்று அறிவு, இன்னொன்று இறைநிலை. இறைநிலையே தான் அறிவாகவும் இருக்கிறது. அறிவு யாராயிலும் பார்க்க முடியுமா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதே போல ஆனா இறைநிலையை யாராலும் பார்க்க முடியாது. இல்லைன்னு சொன்னா அவருக்கு யாருக்கும் நஷ்டம் இல்லை, போடப்போ நீ எப்படின்னா சொல்லிக்கொண்டு சொல்லிடுவாங்க. அதை பற்றி கவலை இல்லை. அறிவு இல்லைன்னு யாரும் முன்ன வந்து சொல்ல முடியாது. அத்தகைய ஒரு உருவமற்ற ஒரு நிலை இல்லை என்று சொல்ல முடியாது, இருக்குது இப்படிதான் இருக்குது என்று காட்ட முடியாது. அதை மறைபொருள் என்று சொல்வார்கள். சப்ஜெக்டிவ் பெனாமினன். மூன்று பொருட்கள் பிரபஞ்சத்துல அந்த மாதிரி உள்ளன. ஒன்று இறைநிலை, இறைவழி. இவ்வளவு இதுவரையில இறைவழியை தான் கடவுள் என்றோ மெய்ப்பொருள் என்றோ தெய்வம் என்றோ பெரியவங்க விளக்கி இருக்காங்க. நமது தாய்மானவர்கள் பாடலை இடத்துல முதல் பாடல்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு தெளிவா விளக்கி இருக்கான்றது தெரியும். ஆனா பிடிக்க முடியல சாதாரணமா. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய். இந்த எங்கும் பிரகாசமாய் இருக்கிறதுல அங்கேயே மனிதன் மொழியை வச்சுட்டு விழுந்துடுறான். பிரகாசம்னா விளக்கம்ன்றதான், வேற ஒண்ணும் இல்லை. அந்த விளக்கம் கொடுப்பதனால விளக்குக்கெல்லாம் கூட, அதாவது எரிய ஒரு தன்மை உடையதுக்கு விளக்குன்னு சொல்றோம், விளக்குவதனால. அதனால எங்குமே விளக்கம் பெற்றுக் கொள்ளக்கூடிய அளவுல, விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவுல நிறைந்திருப்பது இறைநிலை. எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது. தன் அருள் வெளிக்குளே அகில அண்ட கோடிகளெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிருக்கு உயிராய் தழைத்தது என்று விளக்கி கொண்டு போறார் தெய்வ நிலை. இது மறைப்பொருள். அந்த மறைப்பொருள்ல ஒன்றுமே இல்லாததாக இருக்கிறதா இந்த சுத்தவெளி என்று பார்த்தா, பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய அணு முதல் கொண்டு அந்த ஈராக அதுல இருந்து தானே வந்தது. ஆக இதெல்லாம் மலர்ந்த போது நாம பார்க்கிறோம். சூரியன் சந்திரன் எல்லாம் ஒடுங்கி நின்ற போது புலன்களால பார்க்க முடியவில்லை. விதையில ஆலமரம் ஒடுங்கி நிற்கிறது, புலன்களால பார்க்க முடியல. ஆனாலும் இந்த விதையிலே என்ன இருக்கிறது என்று ஆறாவது அறிவை கேட்டா, இது ஒரு பெரிய ஆலமரம். இதை போட்டா முளைக்கும், நல்லா விரிந்ததுன்னா ஒரு பெரிய ஆலமரம் வரும். அதை தெரிஞ்சு கொள்ளுது அறிவு. அந்த முறையில இருப்பது இல்லாது இருப்பதாக, காண முடியாத போது இல்லைன்னு சொல்றோம். ஆனா நம்மாண்ட ஒரே ஒரு குறை என்னன்னா, இந்த சுத்தவெளி என்ற இருப்பு நிலையை காண முடியாதில்லை, பார்த்து கொண்டே இருக்கணும். பார்த்து கொண்டே இருக்கிற போது கூட என்னப்பா கடவுள் என்பது தெரியுமா உனக்கு, தெய்வம் என்பது தெரியுமா? அது ஒன்றும் தெரியாதுங்க. பார்த்தது உண்டா? இல்லையே. அவன் பார்த்து கொண்டே தான் இருக்கான். எங்கேயும் நிறைஞ்சி இருக்கிறது அதுதான்ன்றது தெரியும். ஆனா அதுதான் கடவுள் என்பதை மறந்துட்டான். காரணம், வேற கண்ணு காது மூக்கு வச்சு காட்டி கொடுத்தாங்க பாருங்க. கடவுள்னு சொல்ற போத அங்க வருது. சிவம் என்று பூரணமாக இருக்கக்கூடிய இந்த நிலையை சொல்றது பூரண பெற்றது, நிறைந்த பொருள் என்பதை சிவம்னு சொல்லுவாங்க. அதனால வட்டத்துல சிவம்னு சொன்னா, அந்த சிவம் என்ற வார்த்தையை கேட்ட போதே ஒரு சடை, அங்க ஒரு பெண்ணு, கங்கை, அங்க 2 பாம்பு, இங்க 2 பாம்பு, இவ்வளவும் புலித்தோல், இதுதான் வருமே தவிர உண்மையான சிவம் வருமா எங்கேயாவது யாருக்காயும்? ஆனா இந்த சிவம் வந்தா உண்மை சிவம் தெரியுமா? இப்படிதான் நாம ஏமாந்திருக்கிறோம்.
இது ஒரு கால அளவுல குழந்தையாக இருக்கிற போது இறைவனை தெரிந்து கொள்ள முடியாதுன்றதுக்காக உருவ கற்பனைகள்ல இருந்து பெரியவங்க சைக்காலஜி படி, உளவியல் படி மனதை ஈடுபடுத்தவும் நம்பிக்கை ஏற்படுத்தவும் கொடுத்தாங்க. ஆனா தேவையில்லாத போது கூட அதை தொடர்ந்து செய்யற போது அதை உண்மையை அறிய முடியாத தடையாக இருக்குது. ஒன்று. இரண்டாவது, உயிர் சக்தியை பற்றி சொன்னேன். விண் என்று சொல்வது, ஆகாசம் என்று சொல்வது நுண்ணிய ஒரு நிலை. அந்த சுத்த வெளி என்பதுல ஒன்றுமில்லாத இல்ல, அறிவும் விரைவும். இத சான்ஸ்கிரிட்ல வேகம் விவேகம்னு சொல்லுவாங்க. வேகம்னா விரைவு, விவேகம்னா அறிவு. ஃபோர்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் ஆங்கிலத்தில். ஃபோர்ஸ்னா வேகம், கான்சியஸ்னஸ்னா இயக்க ஒழுங்கு. கான்சியஸ்னஸ்னா அறியும் திறன் உடையது, இன்பத்தும் அறியறது, சிந்தனை ஆற்றல் என்ற அளவுல தான் நாம் வச்சுட்டு இருக்கோம். அப்படி அல்ல. கான்சியஸ்னஸ் என்று சொன்னா எந்த பொருளிலையும் ஒரு இயக்க ஒழுங்கு. அந்த இயக்க ஒழுங்கும் இயக்க ஆற்றலும் உள்ளடங்கி இருக்கிற போது அதைதான் சிவம் என்று சுத்த வெளின்னு சொல்றோம். புலன்களுக்கு ஏற்றல அது விதையில மாதம் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பூரித்து வர்ற போது நல்லா தெரியுது. இதுக்கு உதாரணம் என்ன? எப்படி ஒடுங்கி இருக்கும், எப்படி பூரித்து இருக்கும் என்று நீங்களே நமக்குள்ளாக நடக்கக்கூடிய விந்தையை பார்க்கலாம். 3 வயது முதல் கொண்டு இன்று வரையில உங்களுக்கு வாழ்க்கைகள் எல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அத்தனையும் ஒன்று ஒன்றாக காண முடியுது, நினைக்க முடியுது, கொஞ்சம் கூட தவறில்லாத. இப்படி எல்லாம் பார்க்கறீங்களே, என்னைக்காலும் ஒரு கேள்வி கேட்டீங்களா? இது எங்க இருக்குது என்னட்டு கேட்கல. அவ்வளவும் இருக்குது. இந்த நிகழ்ச்சி எப்படி உண்டாகுது? இப்போ ஒரு காரு அங்க நிறுத்திருக்காங்க, பாக்குறீங்க. அது நீளம் 8 அடி, உயரம் 4 அடி. இந்த 8 அடி 4 அடி கண்ணில் பிரதிபலிக்குது நீங்க பார்க்கிற போது. இன்னொரு அன்பரை விட்டு என் கண்ணில் கார் தெரியுதா பாருங்க கேட்டு பாருங்க. நீங்க பார்க்கிற போது தெரியுதுங்க. எவ்வளவு இருக்குது? கொசு அளவு இருக்குதுங்க. அதுக்கு மேல தெரியாது. அங்க காரு 8 அடிக்கு 4 அடி, அதுவே இங்க சுருங்கி கொசு அளவில் இருக்கு. இதே ஆங்கிள், அதே கோணத்துல இன்னும் உள்ள போற போது, பிரெயின் செல்ஸ் போற போது அது புள்ளி ஆயிடும். இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கிற இத டேப்ல பதிகிறாங்க. இது வரைக்கும் தான் இந்த சத்தம். இந்த அதுக்கு பின்னால் அந்த ஒயர்ல போற போது சத்தமா போகுது இல்லை, அந்த அலை. ஆனா அந்த அலை அந்த டேப்ல போடுற போது புள்ளி வடிவமாக விரைவாக ஓடிக்கொண்டே இருக்கிறத புள்ளி 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 ஆக்கிறது. புள்ளி தான் நிக்குது அங்க. பிரஷர் ஆஃப் டாட்ஸ். எடுத்து பார்த்தா நான் பேசுறது தெரியுமா? தெரியாது. மீண்டும் அதே போல ஒரு டேப் ரெக்கார்டர்ல போட்டு அதுக்கு ஊக்கம் மின்சாரத்தின் மூலமாக கொஞ்சம் ஊக்கம் கொடுத்தோமானா அப்போ இதே சத்தமா ஒடுங்கி நிக்குது, மீண்டும் வருது. அதே போல இந்த கார் கண்ணுல போற போது ஒரு சிறிய அளவுல ஒடுங்கி நிக்குது, மூளைக்கு போற போது புள்ளி வடிவமாகவே மாறுது. இந்த பேரியக்க மண்டலத்துல ஒரு அதிசயமான அற்புதமான ஒரு யந்திரம் இருக்கிறது என்று சொன்னா மனித மூளை தான். அத்தனை ஆற்றல் அடங்கி உள்ளது மனித மூளை. அது என்ன செய்து இந்த புள்ளியாக இருக்கக்கூடியதெல்லாம் அலையாக்கி கலக்க விட்டுது. உடனே நம்ம உடலுக்குள்ளாக ஒரு பிரபஞ்ச பொக்கிஷம், நிதின்னு சொல்லலாம், அது மூலாதாரம் என்ற இடத்துல இருக்கிறது. அதை கருமையம் என்றும் ஆங்கிலத்தில் ஜெனட்டிக் சென்டர் என்று சொல்வார்கள். உடனே அது இழுத்துக்குது.
இந்த புலன்கள் மூலமாக நாம் செய்யக்கூடிய உணரக்கூடிய எல்லா புலனளவுல அழுத்தமா ஒளியா சுவையா மனமாக இருந்தாலும் அது மூளைக்கு வர்ற போது புள்ளியாக மாறி அந்த மூளை அலையாக மாத்துற போதே கருமையை இழுத்து சுருக்கி இருப்பாக வச்சு. இது எவ்வளவு காலம் அது எவ்வளவு வைக்கும்னு சொல்ல முடியாத அளவுக்கு சுருக்கி வச்சிட்ட பிறகு இந்த எந்த மன அலையில இந்த காரு நீங்க பாத்தீங்களா, அந்த மன அலை அட்ஜஸ்ட் பண்ணி வரும்போது நமக்கு இல்ல யாரோ சொல்றாங்க ஒரு காரை பற்றி, ஓஹோ நான் கூட நேற்று ஒரு காரை பார்த்தேன்னு அந்த தொடர்புல வரலாம். அது நான் எந்த கார் பார்த்தேன் என்ன பார்த்தேன்னு நினைச்சாலும் அந்த அலை மென்டல் ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் ஆகும். அல்லது வேற எந்த காரணத்தினாலையும் அப்படி வர்ற போது அந்த அளவுக்கு மன அலை வர்ற போது அங்க சுருங்கி இருப்பு வச்சிருக்கு பாருங்க அந்த அலை, அத பிரெயின் செல்ஸ் மீண்டும் அங்க கொண்டு போய் சுருக்கி விட்டுத இப்ப விரித்து காட்டுது. எப்படி ஒரு கார், அதே கார் தான். இந்த கார் முன்னே பிரெயின் செல்ல படுற போது அதை சுருக்கி அலையாக்கி அனுப்பிச்சுட்டு மீண்டும் அதே அலைய இப்போ மேக்னிஃபை பண்ணி அதாவது விரித்து காட்டி செய்வதுதான் எண்ணங்கள். எண்ணம்னா என்ன? அதே காட்சி அதே பொருள் அதே தன்மையெல்லாம் நீங்க பாக்குறீங்க. ஏன் எதை எப்படி எப்படி பார்த்தோமோ அதே அளவுல அலையாயிட்டு அது உருவமாக இருக்குது, இங்க அருவமாச்சு. இந்த இடத்துல இந்த கருமையும் எல்லாத்தையும் ஈர்த்து உள்ள அடக்கமாகி வச்சிருக்கோன்றமே அதுக்கு ஓமை கூறணும்னா இந்த காலத்துல கம்ப்யூட்டர் சிப்னு சொல்லுங்க. இந்த கம்ப்யூட்டர் இருக்கிற எத்தனை கோடி பதிவுகளை வச்சாலும் உள்ள சுருக்கி அப்படியே பதிவு வைக்கும். மீண்டும் அதுக்குரிய பட்டன் தட்டின உடனே எடுத்து காட்டும். அதுக்கெல்லாம் அங்க ஒரு சிப் அதெல்லாம் அடங்கி இருப்பதற்கு ஒரு மேக்னட்டிக் கருவி இருக்கு. அந்த கருவியில போய் ஒடிக்கணும். அதே போல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஜீவனுக்கும் அந்த கம்ப்யூட்டர் சிப் மாதிரி இருக்கிறது கருமையம் என்று நான் இப்ப விளக்கிறேன். செக்சுவல் வைட்டல் ஃப்ளூயிட் உடலுக்கு, அதாவது இந்த உடலுக்கு மூலமான வித்து குழம்பு செக்சுவல் வைட்டல் ஃப்ளூயிட் ஒண்ணு. உயிராற்றல் உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிற அதனுடைய திணிவு பெற்றது. அதுதான் சூக்கும சரீரம்னு சொல்லுவோம். உயிராற்றலை ஆஸ்ட்ரல் பாடி என்று சொல்வார்கள். அதனுடைய சுருக்கிய ஒரு ஒரு இயக்கம் அதில் சேர்ந்து போகுது. மூன்றாவது, இந்த உயிராற்றல் என்பது வேகமாக விரைவாக சுழன்று கொண்டே இருப்பதனால எங்கே சுழலுது என்று பாருங்க. சுத்த வெளி என்று இருப்பு நிலையில தானே சுழலுது. இந்த சுழற்சி அது இருப்பு. இந்த இரண்டுக்கு இடையிலே ஒரு ஃபிரிக்ஷன், ஒரு உரைச்சல். இந்த உரைச்சல்ல இருந்து இன்னொரு அலை வருது. அந்த அலைதான் ஷேடோ வேவ் பார்ட்டிகள் என்னுடைய தத்துவத்தில் எழுதிட்டு வர. அதாவது இந்த அசல் பார்ட்டிகள் இருக்குது, எனர்ஜி பார்ட்டிகள், அது ஒன்னோட ஒண்ணு இணைந்ததுன்னா உருவத்தை ஏற்படுத்தும், ஸ்ட்ரக்சரல் வேல்யூ உண்டாகும். ஆனா இது அப்படி இல்லை. இது உருவத்தை ஏற்படாது. எத்தனை கோடி ஒன்னோட ஒண்ணு சேர்ந்தாலும் அருவமாவும் இருக்கும், ஆனா இன்டென்சிட்டி ஜாஸ்தி ஆகும். அதுதான் காந்த சக்தியாக பேரியக்க மண்டலம் முழுமையும் இருப்பதும் நம்ம உடலுக்குள்ளாக ஜீவகாந்த சக்தியாக இருப்பதும். அது இறைநிலை என்பது சுத்தவெளி, அதனுடைய நுண்ணிய பகுதி பிரிந்து இயங்குவது விண் அல்லது எனர்ஜி பார்ட்டிகள். அதனுடைய சுழற்சியினால சுற்றிலும் இருக்கக்கூடிய அதே இறைவெளியோட உரசர போது ஏற்படக்கூடியது இன்னொரு அலை, விரிவு அலை என்றும் ஷேடோ வேவ் என்று சொல்லுவோம். இந்த ஷேடோ வேவ் என்ற பார்ட்டிகள்
இந்த அணுக்கூட்டத்துக்கு இடையில அதனுடைய இன்டென்சிட்டிக்கு தகுந்தவாறு, அழுத்தத்துக்கு தகுந்தவாறு அழுத்தமா, ஒளியா, ஒலியா, சுவையா, மனமா, மனமாக மாறி செயல்படுது 6 வகையில. அதுதான் ஜீவகாந்த சக்தி, வான்காந்த சக்தி. உடலுக்குள்ள ஜீவகாந்தம், உடலுக்கு அப்பால வான்காந்தம். இந்த வான்காந்தத்தினுடைய என்னன்னா 2 சக்தி அதுல ஒன்னா சேர்ந்தது. இறைவெளி, இறைநிலை, இருப்பு நிலையும் இருக்குது, அது இயக்க அலையும் இருக்குது. இதை இரண்டும் பிரிக்க முடியாத இன்செப்பரபிள் அந்த ஆற்றலைத்தான் நமது பெரியோர்கள் பிரணவ சரீரம்னு சொன்னாங்க. இன்னொரு பேர் அர்த்தநாரின்னு சொன்னாங்க. அதே ஆற்றல் எப்படி என்னென்ன செய்துன்னுட்டு உங்களுக்கு ஒரு நேரடியாக உதாரணம் தரேன். சூரியன் இருக்கிறது, அது பூமியை விட 19 லட்சம் மடங்கு உருவத்தில் பெரியது என்பது விஞ்ஞானிகள் கணக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய வால்யூம். அதற்கும் இந்த பூமி என்ற நில உலகத்துக்கும் எவ்வளவு தொலைவு இருக்கிறது என்று சொன்னா 9 கோடி மைல், 90 மில்லியன் மைல்ஸ். இந்த 9 கோடி மைல் தூரத்தில் இருக்கிற சூரியனும் ஓடிக்கொண்டிருது, பூமியும் ஓடிக்கொண்டிருது. ஆனா இந்த 9 கோடி மைல் மாத்திரம் அப்படியே மெயின்டைன் பண்ணுது. எப்படி என்று பாருங்க. சூரியன்ல எத்தனை கோடி விண் துகள்கள் இருக்கின்றன, அதாவது எனர்ஜி பார்ட்டிகள். பூமியில எத்தனை இருக்கின்றன. இந்த இரண்டும் சேர்ந்து அந்த சுழல் அலையிலிருந்து வரக்கூடிய விரிவலை ஒன்றை ஒன்று தள்ளி நிறுத்துது பாருங்க. இந்த 2 வேகமும் சேர்ந்த கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அதுதான் 9 கோடி மைல் தூரத்துல இந்த 2 நிற்க வைக்குது. அதாவது இதில் இருக்கக்கூடிய அலையும் அதை இருக்கக்கூடிய அலையும் மோதி அதுக்கு மேல கிட்ட நெருங்க முடியவில்லை. ஆனா இந்த 2க்கு அப்பால இறைவெளி என்பது, சுத்தவெளி என்பது, அதாவது இதில் இருக்கக்கூடிய அலையும் அதை இருக்கக்கூடிய அலையும் மோதி அதுக்கு மேல கிட்ட நெருங்க முடியவில்லை. ஆனா இந்த 2க்கு அப்பால இறைவெளி என்பது, சுத்தவெளி என்பது எல்லா பொருளையும் அழுத்திக் கொண்டே இருப்பதனால அதை விட விலகவும் முடியறதில்லை. 90 கோடியில இருந்து 9 கோடியில இருந்து விலகவும் முடியறதில்லை, நெருங்கவும் முடியறதில்லை. அப்ப சூரியனை உலகம் சுத்தி கொண்டு வருது. அப்போ அதனுடைய வேகம் என்ன, எந்த அளவுல சுத்தி வருதுன்னு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு சுத்துன்னுட்டு எல்லாருக்கும் தெரியும். சூரியனை பூமி சுத்துறது ஒரு வருஷத்துக்கு 1 சுத்து. அது எவ்வளவு நீளம், எவ்வளவு வேகம். ஆனா இன்னைக்கு விஞ்ஞானத்துல சுலபமா நீங்க கையில் இருக்கக்கூடிய கால்குலேட்டரை வச்சு கூட போட்டுடலாம். 9 கோடி மைல 2ஆக்குனா அது விட்டம் வரும். 22ஆல பெருக்கி 7ஆல வகுத்தீங்கன்னா நீளம் வரும். பூமி சுற்றி வரக்கூடிய ஆர்பிட் அதனுடைய நீளம் கிடைச்சிடும். 365ஆல வகுத்தா ஒரு நாளைக்கு சூரியனை பூமி எவ்வளவு தொலைவு சுத்துது என்பது தெரிஞ்சுக்கலாம். இது வெறும் அனுமானம் இல்லை, கணக்கு. எவ்வளவு சுத்துது நான் பல தடவை போட்டு பார்த்தேன், நீங்க கூட போட்டு பார்க்கலாம். 15,50,000 மைல் ஒரு நாளைக்கு. இந்த ஒரு உலகம் அவ்வளோ பெரிய பாடியை வச்சுக்கொண்டு இந்த சூரியனை சுத்தி வரக்கூடிய வேகத்துல 15,50,000 மைல் ஒரு நாளைக்கு போகுதுன்னு சொன்னா, நான் ஏதோ கொஞ்சம் வேகமா போய் சீக்கிரமா ஒரு இடத்த அடைஞ்சிட்டேன்னா, நான் ரொம்ப சீக்கிரமா வந்துட்டேன் நான் என்ன சொல்றேன். இந்த இயக்கங்களுக்கெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கிற போது எங்க நம்முடைய வேகம், எங்க நம்முடைய ஆற்றல், அத்தகைய ஆற்றல் தான் காந்த சக்தி. ஒன்றை ஒன்று தள்ளி நிறுத்துது பாருங்க அந்த அலை.
அந்த அலைதான் விண்ணிலே இருந்து பிறக்கக்கூடிய அலைதான் அது, வேற ஒண்ணும் இல்லை. அதே அலைதான் பேரியக்க மண்டலம் முழுவதும் நிறைந்து நின்று ஒவ்வொரு அண்டத்தையும் ஒரு அளவு தொலைவில் நிறுத்தி மற்றதை சுற்றி வந்துகிட்டே இருக்கு. அப்படி கோடி 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 கணக்கான இவ்வளவையும் தாங்கி கொண்டு இருக்கிறது எது என்று பார்த்தா சுத்த வழி ஒண்ணுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதேதான் இப்போ ஒத்துக்கலாம் இல்லையோ, அது பேராதார வெளி, அதுதான் ஆல்மைட்டி, எல்லாம் வல்ல முழுமுதற் பொருள், எங்கும் நிறைந்த ஒன்று, ஆதியானது அனாதியானது, எல்லாவற்றையும் வேதங்கள்ல சொல்லக்கூடியது. நீங்க போய் அர்ச்சனை பண்றீங்களா கோயில்ல, அவங்க என்னென்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இதையேதான் சொல்றாங்க. அருவமானவன், அகண்டாகாரமானவன், எங்கும் உள்ளவன், எப்படியெல்லாம். அதே போல அதை உணர்ந்து கொண்டேன்னா அதே சக்தி தான் நமக்குள்ளாக இறை வெளியும் அதன் அலையும், சுத்த வெளியும் உயிர் சக்தியில் இருந்து வரக்கூடிய விரைவினால வரக்கூடிய அலையும் சேர்ந்து காந்தம் என்ற சக்தி, அதுதான் பிரணவ சரீரம் நம்ம உடலுக்குள்ளாக இருக்குது. அது ஆங்கிலத்தில் காசல் பாடின்னு சொல்லுவாங்க. இது பிசிக்கல் பாடி, உயிர் சக்திய ஆஸ்டல் பாடி, இந்த காந்த சக்திய காசல் பாடி, இந்த மூன்றா சொல்லுவாங்க. இந்த மூன்றுக்கும் அடிப்படையான இயக்க மையம் எதுவோ அதுதான் கருமையம். உடலுக்கு மூலமான வித்து சக்தியும் உயிருக்கு மூலமான உயிர் சக்தியும் இந்த காந்த களத்துக்கு மூலமான காந்த அழுத்தமும் மூன்று ஒன்று சேர்ந்து ஒன்று இருந்து பிரிய முடியாத ஒரு கூட்டுறவு இயக்கம். இந்த இயக்கத்தினால உடல் முழுவதும் ஒரு இயக்கம் ஒழுங்கா நடைபெறுது. இந்த உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய உயிர் சக்தி பேரியக்க மண்டலம் முழுமையும் தொடர்பு கொண்டு அதனால அங்கங்கே ஏற்படக்கூடிய இயல்புக்கு தகுந்தவாறு, இயக்கத்துக்கு தகுந்தவாறு ரியாக்ஷன்ஸ், ரெசனன்ஸ் என்ன சொல்லுவோம், அது நடக்குது. அதோட இந்த காந்த சக்தியில பூமி சுற்றி வரும்போது எந்தெந்த அலைகள் எந்தெந்த இடத்துல இருந்து எப்படி வருதோ அது எல்லாம் பூமியில வாழக்கூடிய ஜீவன்களுக்கும் வந்துதான் ஆகணும். அப்போ நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய காந்த சக்தியானது, ஜீவகாந்த சக்தியானது அழுத்தமாக, ஒளியாக, சுவையாக, மனமாக மாறி செயல்பட்டுட்டே இருக்குது. இததான் 6 நிகழ்ச்சிகள் என்று 6 முகம் என்று வச்சாங்க அந்த காலத்துல. சிவனும் சக்தியும் சேர்ந்து பிறந்த பிள்ளைக்கு 6 முகம். சிவம்னா பூர்ணமான சுத்த வெளியில்தான் சிவம். சக்தினா அதிலிருந்து துண்டுபட்டு இயக்கமாக எழுந்த விண், அதுதான் சக்தி. அந்த சக்தியும் சிவமும் இதனுடைய உரசல்னால பிறந்ததுதானே காந்த சக்தி. அதுக்கு காந்த பிராணம் என்றும் காந்தன் என்றும் கூட ஒரு பேர் உண்டு. அதுக்கு என்னன்னா 6 முகம் வச்சாங்க. அழுத்தம், ஒளி, சுவை, மனமாக மாறி மீண்டும் இறைவெளியாக மாறிடும். இங்கிருந்து புறப்படுறது அலையாக, இரண்டுக்கு இடையே உரசல்னால அலையாக எழுது. அந்த அலையாக எழுந்திருக்கிறது அழுத்தமாகவோ ஒளியாகவோ சுவையாகவும் மனமாகவும் மாறி மீண்டும் இறைநிலையா அடைஞ்சிடும். இதுதான் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரகசிய தத்துவம். ஆனா இது புரிய முடியாதில்ல, புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனா நாம் கொஞ்சம் கூர்ந்து நோக்கணும். அமாவாசை போன மறுநாளைக்கு நம்ம பார்க்கிறோம், நிலவு பார்க்கலாம்னு நினைக்கிறோம், தெரியல இல்லையா? அமாவாசை அன்னைக்கு கூட அதே நிலவு தான் இருக்கு. சூரியன் வேற பக்கத்தில் இருக்கிறதுனால அதனுடைய ஒளி பட்டு அது இருப்பை எடுத்து காட்டல, அதனால தெரியல. 2வது நாள் ரொம்ப சின்னதா இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியல. 3வது நாள் அது ஓரத்துல ஒரு அறிவாள் போல தெரியுது. அந்த சூரிய ஒளி பட்டு சிதறியது தெரியுது. அது மாதிரி புலன்களுக்கு எட்டாத போது இல்லைன்னு சொல்றோம். புலன்களுக்கு எற்ற போது அது வரைக்கும் நாம் அதே காட்சியாக மாறுறோம். உதாரணமா
நம்ம உடல்ல நடக்கக்கூடிய, அதாவது உயிர் சக்தி இருக்குது. இந்த உயிர் சக்தி எப்பொழுதும் அலையை உற்பத்தி பண்ணிக்கொண்டே இருக்குது. அதுதான் ஜீவகாந்த சக்தியினுடைய இருப்பு. இந்த ஜீவகாந்த சக்தி உடல் முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்குது. அந்த ஓடிக்கொண்டே இருக்கிறது எல்லா இயக்கத்தையும் ஒழுங்கா செய்யுது. இப்ப நம்ம உணவு போடுறோம், அது ரசமா மாறுது, ரசத்துல ஒரு பகுதி ரத்தமா மாறுது, அதுல ஒரு பகுதி சதையா மாறுது. சதையில இருந்து அதாவது எண்ணெய் தனியா பிரிச்சு எடுத்து கொழுப்பா மாறுது, கொழுப்புல இருந்து சுண்ணாம்பு தனியா பிரிச்சு எலும்பா மாறுது. அந்த எலும்பா மாறுற போது அதுல இருந்து உள்ள ரசம் உள்ளதே அமைந்து மூளைன்னு சொல்றோம் நேரம். அதுல இருந்து எசன்ஸ் தான் ஜீவ வித்து குழம்பு, செக்சுவல் வைட்டல் பிளூயிடு, வித்து, நாதம், இவைகள்லாம். இவ்வளவையும் உற்பத்தி பண்றது இந்த சபையில இவ்வளவு பேர் இருக்குமே, யாராயிலும் ஒருத்தர் செய்யறாங்களா? அவங்க உடம்புல தானே நடக்குது. அவர்கள் உடம்புலயே இருக்கு நடக்கக்கூடிய வித்தைகளை ஏதாவது ஒன்று நாம் செய்யறோமா? இல்லை. அதுதான் அந்த இறைநிலையும் அதனுடைய ஆற்றலுமாக உள்ள அந்த ஜீவகாந்த சக்தி அழுத்தமா ஒளியா ஒலியா சுவையா மனமாக மாறுற போது, அழுத்தமாக இருக்கிறது புல்லிங் அண்ட் புஷிங், அதாவது தள்ளுதல் ஈர்ப்பு என்ற இரண்டு இயக்கமாகவும், ஒலியாக ஒளியாக மாறுற போது அது மின்சக்தி என்று அதுக்கு பேர் வச்சோம். சுவையாக மனமாக மாறுற போது ரசாயனம்னு சொல்றோம். அதன் பிறகு இந்த ஓட்டத்துல என்ன ஆகுதுன்னா, ஜீவகாந்த சக்தி ஓட்டத்துல உடல்ல உள்ள அணு அடுக்குகள் எல்லாம் ஒன்று ஒன்று ஈர்த்து பிடித்து கொண்டு அந்த ஜீவகாந்த சக்தி ஓட்டத்துக்கு போலாரிட்டி, அதாவது துருவ அமைப்பு என்பது உண்டாகுது. உதாரணமா ஒரு காந்த தடியில ஒரு ஊசியை வச்சுக்கன்னா நிக்குது, இன்னொரு ஊசி 5 ஊசி கூட தொங்குதுன்னு வச்சுங்க. அது எதுவும் கட்டப்பட்டோ ஒட்டப்பட்டோ இல்லை, இந்த காந்த சக்தியினால ஒன்றை ஒன்று ஈர்த்து பிடித்து கொண்டு கவர்ந்து பிடித்து கொண்டு இருக்கின்றது அல்லவா. முதல் ஊசி பிடிச்சிட்டு காந்த கல்லை எடுத்துட்டா எல்லாம் விழுந்துடும். அதே போல இந்த உடலுக்குள்ளாக அந்த காந்த சக்தி விரைவாக ஓடிக்கொண்டே இருக்குது. அந்த ஓட்டத்துல ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு பேரணு மாலிகூலுக்கும் ஒரு போலாரிட்டி ஏற்பட்டு துருவம், அதனால ஓடிக்கொண்டிருக்குன்னு வச்சுங்க. அது ஒழுங்கா ஓடுற போது ஒவ்வொரு செல்லும் அதுக்கு தக்க ஜீவகாந்த சக்தி எடுத்து இந்த உடலுக்கு தேவையான வெப்பத்துக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியா மாத்திடும், இன்னும் ரசாயனங்களாக மாற்றும். உடலை போஷிக்கிறதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் மாற்றிக்கொள்ளும். அது ஒரு அளவு தானே இருக்குது அதுக்கு. ஆனா எந்த காரணத்தினாலேயோ அந்த போலாரிட்டி தகர்ந்து போச்சுன்னு வச்சுங்க, டிஸ்டர்பன்ஸ், அந்த அணு அடுக்கு முனையில இருக்கக்கூடிய கவர்ந்து பிடிக்கக்கூடிய தன்மைக்கு ஏற்பட்ட போலாரிட்டி தகர்ந்து போச்சு. அதாவது அடிச்சோம், இப்போ உடனே அந்த போலாரிட்டி தகர்ந்து போகும், கொஞ்ச நேரம் ஆகும். அது வரையில என்ன ஆகுது, அங்க தேக்கம் வரும், ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய மின் ஜீவகாந்த சக்தி தேக்கம் வரும். அந்த தேக்கம் விட்ட உடனே தானும் இழுத்து செலவு பண்ண முடியல, அந்தாண்டு ஓடவும் முடியாத தேக்கம் உண்டாகிற போது அது மின்சக்தியாக மாறுற போது, அளவுக்கு மீறி மாறுற போது அது ஷார்ட் சர்க்யூட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, மின் குறுக்கு என்று தமிழ்ல சொல்லலாம். அதாவது மின்னாற்றல் குறுக்கிடுவது, 2 ஷார்ட் சர்க்யூட் வருது. அதுதான் பெயின், வலி என்ற உணர்வு, பொருந்தா உணர்வு உடல்ல ஏற்படுகிறது என்று சொன்னால், இந்த ஜீவகாந்த சக்தி ஓடிக்கொண்டே இருக்கிறதுல தேக்கமுற்று தேவையில்லாத அளவுக்கு இடத்துக்கும் அது மின்குறுக்கு ஆகிற போதுதான் துன்பம் உண்டாகிறது. சரியாக இயல்பாக ஓடிக்கொண்டே இருக்குமே ஆனால் இன்பம் இல்லை துன்பம் இல்லை, அந்த உணர்வு நல்லா இருக்குது, ஆனந்தமா இருக்குது. சரி, ஒரு இடத்துல தேக்கம், நமக்கு 100 யூனிட் தான் தேவை, உடலுக்கு 101 இருக்குதுன்னா அது வெளியேறக்கூடிய வேகம் வரும். அப்போ நம்ம மனதுக்கு எதையாவது செய்யலாம், இங்க இருந்து அங்க ஓடலாம், அங்க இருந்து இங்க வரலாம்,
அல்லது அதை தொடலாம் இதை தொடலாம், அதை பார்க்கலாம் இதை பார்க்கலான்னு வரும். சும்மா ஒரு நாய் கூட உட்காந்துருக்குன்னு வச்சுங்க, கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தா நீங்க பார்த்துட்டே இருங்க, அது பாட்டுக்கு இருக்கும். திடீர்னு எழுந்து கிடுக்கிடுன்னு ஓடும், மறுபடியும் அங்கிருந்து ஓடி வேணும் அங்கேயே உட்காந்து. காரணம் என்னன்னா, அந்த ஜீவகாந்த சக்தி அளவுக்கு மேல ஓடுற போது அங்க தாங்க முடியல, அதுக்கு ஒரு இயக்கம் வேணும். அப்படி ஓடிதான். அதே போல நம்ம உடல்லையும் ஏதாவது செய்யணும்னு தோணும். அப்படி தோன்றி செய்யறோம்னு வச்சுங்க, ஒரு தடவை செய்துட்டீங்க, மீண்டும் அந்த தேக்கம் வர்ற போது என்ன, அதுவே அடுக்கல அதே செய்யத்தான் தோணும். அதுதான் வினைப்பதிவுன்னு சொல்றோம். செயல் ஒரு தடவை செய்தால் அந்த செயலினால ஏற்பட்ட அணு அடுக்கு உடல்லையும் சரி மூளையிலையும் சரி அதுவே மீண்டும் வர்ற போது அதே செய்யணும்ன்ற எண்ணமும் அதுவே செய்யணும் என்ற உடல் இயக்கம் உண்டாகும். அப்போ இந்த ஓட்டத்துல தடை ஏற்பட்டு மின்குறுக்கு ஏற்பட்டா துன்பம் உண்டாகுது. தடை ஏற்படாத ஓடிக்கொண்டே இருக்குமே ஆனால் சம உணர்வு ஏற்படுது. அதிகமாக இருக்கிற ஒரு சக்தி முறையாக வெளியேற்றணும்னா அது இன்பமாக இருக்கிறது. அதாவது ஒரு காட்சியை பார்க்கிறோம், ரொம்ப அழகா இருக்கு, உடல்ல இருக்கிறோம், இன்பமா இருக்கு. ஆனா அந்த மேல இருக்கக்கூடிய இருப்பு இருக்குதே, அதாவது மிகையாக உள்ளது, சர்ப்ளஸ், அது செலவாய் போச்சுன்னு வச்சுங்க. அப்போ அதுக்கு மேல நாம் அதையே பார்த்துட்டு இருந்தா இருப்புல குறையும். இருப்புல கையை வைக்கிற போது சரி போதும், இதுக்கு மேல வேண்டாம் என்பதாக நமக்கு ஏற்படுது. அப்படியும் நம்ம தொடர்ந்து செய்தோம்னா ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு துன்பமா தான் இருக்குமே தவிர, இவ்வளவு இன்பமான சுவையான காதுக்கு சுவையா இருந்து கேட்டுட்டு இருந்தோமே அதே சங்கீதம் அது சர்ப்ளஸ் போயிட்ட பிறகு இருப்புல கையை வைக்கிற போது எல்லாம் போதும், பார்த்தோம் போதும், இனிமேல் வேண்டாம், எழுந்து போனோம் என்றது வரும். அப்போ இன்பமும் துன்பமும் என்ன, நம்ம உடல்ல உள்ள ஜீவகாந்த சக்தி செயல்படும் விதத்துல இருப்பு நிலை செலவாகிற போது இன்பமாகவும், சமமாக ஓடுற போது அமைதியாகவோ, அது ஷார்ட் சர்க்யூட் வர்ற போது துன்பமாகவும் மாறும். அதே போல நீங்க ஏதோ ஒரு எண்ணிக்கொண்டு இன்னது அடையணும்னு நினைச்சிட்டே இருக்கீங்க, அல்லது இன்னாரு இன்னது செய்யணும்னு நினைக்கிறீங்க. அதற்கு ஒரு அணு அடுக்கு பிரெயின் செல்ல உண்டாகுது, அது வழியே ஜீவகாந்த சக்தி ஓடிட்டே இருக்குது. இப்ப அதை அவங்க செய்யல, அது ஏமாற்றம் உண்டாச்சுன்னா உடனே வருத்தம் உண்டாகுது. ஏன், அங்க ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய லைன் மாறுது, அத இல்ல, அதனால தடை உண்டாகுது, அது துன்பம் உண்டாகுது. அப்ப நமக்கு பல துன்பங்கள், அதாவது வருத்தம் உண்டாகிறதுக்கு காரணம் எக்ஸ்பெக்டேஷன், அன்எக்ஸ்பெக்டேஷன். தேவையில்லாத இமேஜினரி எக்ஸ்பெக்டேஷன்ல ஏமாற்றம் தான் அதிகமா இருக்கும். ஒவ்வொரு ஏமாற்றமும் மூளையின் வழியே துன்பம் தான் கொடுக்கும். அதே போல உடலுக்கு தேவையான உணவு அல்லது குளிருக்கு தேவையான உடை இவைகள்லாம் இல்லைன்னா அப்ப ஷார்ட் சர்க்யூட் வருது பாருங்க, அதான் துன்பமா இருக்கு. ஆகவே இன்பமும் துன்பமும் ஜீவகாந்த சக்தி ஓட்டத்துல தடை உண்டாகிற போதோ அல்லது சப்ளஸ் மேலாக இருக்கிறது செலவாகிற போதோ உண்டாகிறது தான் என்று தெரிந்து கொண்டா இப்ப அதை அளவோடு முறையோடு அனுபவிக்க தெரிந்து கொள்ளலாம். இப்போ ஒரு நல்ல ஸ்வீட் கேக், இனிப்பு கேக்கு சாப்பிடுறீங்க, அதுல 20 யூனிட் சர்க்கரை இருக்குதுன்னு வச்சுக்கணும். நம்முடைய உடல் இயக்கத்துக்கு தகுந்தவாறு 2 யூனிட் சர்க்கரை தான் பொதுவா இருக்குது. அந்த 20 யூனிட் சர்க்கரை உள்ள பொருளை நாக்கில் வைக்கிற போது நாவில் இருக்கக்கூடிய மாலிகுலர் ஸ்ட்ரக்சர், அதாவது அணு அடுக்குகள் நம்ம உடல்ல உள்ள ஜீவகாந்த சக்திய அந்த பொருள்ல 20 யூனிட் இருக்குத, அந்த 20 யூனிட்டுக்கு நம்முடைய ஜீவகாந்த சக்தியை கன்வெர்ட் பண்ணிடும், உயர்த்திடும். அப்படி உயர்த்தி அதை சுவைக்கிறோம். இவ்வளவு சுவையா இருக்குது, இவ்வளவு இனிமையா இருக்குதுன்னு சொல்றோம். அந்த இனிமைன்னா அந்த இனிமையில நாம் உணர்றது, நாம் எந்த மாற்றம் பெற்றோமோ அதை தான் உணர்றோம். அதை சரியா தெரிஞ்சுக்கணும்னா
கேக்கு முடிஞ்சு போச்சு, ஒரு கப் காஃபி கொடுக்குறாங்க. காஃபியில 5 யூனிட் சுகர் தான், இனிப்பு தான் இருக்குதுன்னு வச்சுங்க. வாயில வச்சு பார்க்கிற போது இனிப்பே இல்லை, கசப்புதான் தெரியுது. இருக்குது, இருந்தாலும் தெரியல. காரணம், அந்த சமயத்துல நாவின் மூலமாக நம்முடைய ஜீவகாந்த சக்தியினுடைய தன்மாற்றம், பிசிக்கல் டிரான்ஸ்பார்மேஷன், அந்த மாற்றம் 20 இருக்குது. அந்த கேக் சாப்பிட்ட போது அதுல இருந்து 5 வந்து தொடர்ற போது ஒரு குறைவு உணர முடியாது. ஊக்கிவிட்டு அவருடைய உணர்வை எழுப்புகிறதோ, ஜீவகாந்த சக்தியினுடைய செலவை அதிகரிக்கிறதோ, ஆக்டிவேட் பண்றதோ, அந்த இதை தான் உணர்றோம். அதுக்கு குறைஞ்சதை உணர முடியாது. அதனாலதான் ஆங்கிலத்துல என்ன அண்டர்ஸ்டாண்ட் சொல்றாங்க பாருங்க. எந்த பொருளோட நீ தொடர்பு கொள்றியோ அதனுடைய இயக்கத்துக்கு குறைவாக நீ இருந்தால் உன்னை அது ஊக்கிவிடும். அதனால நீ தெரிஞ்சு கொள்ளலாம். அதை விட அதிகமாக நீ இருந்தீன்னா தெரியாது. அதனாலதான் அண்டர்ஸ்டாண்ட். யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் அண்டர் த ஃபோர்ஸ் ஆஃப் வாட் யூ பர்சீவ். அந்த மாதிரி ஒன்னு நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் பெரிய லேபரேட்டரி போகவே வேண்டியதில்லை. நான் சாப்பிடுற போது, ஒவ்வொரு பொருளை அனுபவிக்கிற போது, ஒவ்வொருத்தரோட தொடர்பு கொள்ற போது அவங்க இதை தான் செய்யணும் நினைக்கிறீங்க, பல தடவை நினைக்கிறீங்க. அந்த அளவுக்கு அடுக்கு எல்லை கட்டியாச்சு, அதையே எதிர்பார்க்கிறீங்க. அவங்க அதை செய்யல, வேற மாதிரி அவங்க இஷ்டமா செய்தா உடனே அந்த அடுக்கு முரண்படுற போது தாங்க முடியல, துன்பம். ஐயோ அவங்க தப்பு செய்துட்டாங்க, சினம், அடி உதையெல்லாம். இப்ப இத சரியா தெரிஞ்சுக்கிட்டா இது நம்ம கிட்டதான் இருந்து ஏற்படுற ஒரு மாற்றம். அவர்கள் விருப்பத்தை போல அவர்களுக்கு தெரிஞ்சதை அவங்க செய்யறாங்க என்றா இந்த உணர்ச்சி வயமான எண்ணங்களோ செயல்களோ வராது. அதோடு இந்த உண்மையை உணர்ந்து கொண்டோமானா இந்த ஜீவகாந்த சக்தியை பாதுகாக்கிறதுக்கு அளவு முறை, ஒவ்வொன்றுலையும் அளவு இருக்குது, முறை இருக்குது. சுவையிலையும் கூட அதிகமா போனா துன்பமா மாறுது. அதே போல எல்லாமே அதை அளவோடு வைத்துக் கொண்டோமானால், இப்ப அளவு என்று ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அடுப்பு மேல சமையலுக்கு பாத்திரம் வச்சு அதில் அரிசி போட்டு வேக வைக்கிறாங்க. அது வெந்து போச்சுதான், அதாவது தீ இல்லாத வேகாது. ஆனா எவ்வளவு வேணும், அது வெந்து போனா என்ன ஆகணும், அதை விட்டு இறக்கணும். அதான் அளவு. வெந்து போன பிறகு கூட அங்கேயும் வச்சிருந்தா கறி ஆகி போகும். அளவு மீறி போச்சு. அளவு மீறி போனா துன்பம் தான். அதே போல ஒவ்வொரு செயல்லையும் இன்பத்தின் அளவு முறை மீறும் போது ஏற்படும் ஓர் பொருத்தமிலா உணர்ச்சியேதான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாயும் இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன் என்பதை விளக்கியிருக்கேன். எனவே இந்த இன்ப துன்பம் எங்கேயோ இருந்து வரல, நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி செயல்படும் விதத்திலிருந்து தான் வருது. அதை தெரிந்து கொண்டோமானா அந்த சக்தியை செலவிடும் முறையும் அளவும் தெரிந்து கொள்ளலாம். அப்போ எந்த பொருளோட தொடர்பு கொண்டாலும் அளவு முறையோட தொடர்பு கொள்ளும் போது துன்பமே வராது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, நாய் ஒரு எலும்பு கடிக்குது, அது ஒண்ணுமில்லாதல இருந்தாலும் கடிச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் வேகமா கடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த எலும்புல இருக்கக்கூடிய எலும்பு எதிரில பட்டு பொத்தல் உண்டாச்சு, ரத்தம் ஒழுகுது. இந்த நாய் தன்னிடத்துல இருந்துதான் இந்த ரத்தம் வருது, அதுதான் சுவைக்குதுன்னு தெரியாத, அது எலும்புலதான் இருக்குதுன்னு தெரிந்து கொண்டு மேலும் மேலும் கடிச்சு வாயை புண்ணாக்கி கொள்ளும். அதுபோல மனிதன் பொருட்கள் இடத்துலதான் இன்பம் இருக்கிறது என்று மேலும் 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 அளவுக்கு மேல அனுபவிச்சு அவனை புண்ணாக்கி கொள்றான் என்றதை பெரியவங்க தத்துவத்துல உணர்த்திருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இன்பமே வேணும்னு சொன்னா அனுபவிக்கலாம், நம்ம கிட்ட தான் இருக்குது.
இன்பமும் துன்பமும் தான் தர வரும். நம்மாண்டியே நாமே செய்து கொள்ளலாம். அது எப்படி? 4 வகையான செயல் திட்டத்தை கொண்டு வந்துட்டோம்னா எப்போதும் இன்பத்தில் இருக்கலாம். நம்ம ஆசைகள் இருக்குதே, நிறைவு பெற முடியாத, அதாவது அனுபவிக்க முடியாத ஆசைகளை இருப்பு வச்சு கொள்ளக்கூடாது. இருப்புன்னா நமக்கு தெரியும் இது அடைய முடியாதுன்னு, அது இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு அதை வச்சுக்கிறது. அது போல ஒரு 10 விதமான ஆசைகளை இருப்பு வச்சுக்கிறீங்கன்னு வச்சுங்க, செய்து முடிக்கவும் முடியல, அது விடவும் முடியல. இந்த 10 விதமான ஆசைகள் அவ்வப்போது எழுந்து 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 எண்ணத்தை கலைச்சு கொண்டே இருக்கோம். நம்முடைய உடல்ல உள்ள சக்தியை செலவு பண்ணிட்டே இருக்கும். இதனால என்ன ஆகுது? நாம் தினசரி வாழ்க்கைக்கு வேண்டிய எண்ணத்துக்கு வேண்டிய சக்தி போறல, சிந்திக்கிறதுக்கு வேண்டிய ஆற்றல் போறல, செயல் திட்டத்துக்கு வேண்டிய சக்தி போறல. அதனால வாழ்க்கையில வெற்றி பெறுவது கஷ்டமா இருக்கு. எது எடுத்தாலும் தோல்வி. ஏன்னா பல ஆசைகள் இருப்பு வச்சதுனால அதையே இயங்கி கொண்டிருக்குது. இது ஒன்று. அதற்கு ஆசை சீரமைப்பு என்ற பயிற்சியை மனவளக்கலையில கொடுக்கிறோம். அதை படிச்சு பார்த்து கொள்ளுங்க. மனவளக்கலை என்ற நூல்ல இருக்குது. அதன் மூலமாக அதை செய்து கொண்டா இருப்பு வைக்க வேண்டியதே இல்லை. அந்த செயல்படாத அனுபவிக்க முடியாத ஆசைகளை இருப்பு வைக்க 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 மனித மனம் செயலற்று போகுது, வலு இழந்து போகுது, வெற்றி இழந்து போகுது, சோர்வு உண்டாகுது, டிப்ரெஷன் உண்டாகுது. இதை போக்கணும்னா ஆசை சீரமைப்பு வேண்டும். ஒரு இறைநிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தத்துவ பெரியார், நான் கடவுளை காணணும் என்று போறார் ஒரு குருவிடத்தில். என்னால நான் கடவுளை நேரடியா காணணும் முடியுமான்னு கேட்கிறாரு குருவை. ஓ, கட்டாயம் முடியும். ரொம்ப பேர் சொன்னாங்களே முடியாது எனக்கு. இல்ல இல்ல முடியும். சரி, எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஒரு பேப்பர்ல ஒரு பேப்பரும் எழுதுகோலும் கொடுக்குறாரு. நிறைவு பெறாத ஆசை எத்தனை இருக்குதுன்னு எழுதி கொடுங்கன்னு. இவரு சுமார் இதுதான் சரியான சான்ஸ், இவரு நமக்கு வழி காட்ட போறாரு, எல்லாத்தையும் முடிச்சுக்கலான்னுட்டு இவர் எல்லாம் அள்ளி விடுறாரு. ஒரு 20 ஆசைகள் எல்லாம் எழுதிட்டார். அப்பா, நீ கடவுள் ரொம்ப தூரத்துல இல்லை, உன்னதான் இருக்கீங்க. ஆனா இந்த 20 ஐட்டம் தான் உன்னை தடுத்துக்கிட்டு இருக்குது. இதை முடிச்சுக்கா, நீ அவர் ஒண்ணுதான், ஒரே இடத்துல தான். நீ கடவுளை தேட வேண்டியதில்லை. உன்னை எது தடுக்குதோ அந்த தடையை நீக்கி கொள்றதுக்கு இதுதான் சொன்னார். அதுதான் தத்துவ ஞானம். எனவே அது ஒன்று நல்லா நினைவு வச்சுங்க. தெளிவான முறையில உணர்த்துறேன், அனுபவபூர்வமானதை உணர்த்துறேன், சயின்ஸ் மூலமாக உணர்த்துறேன். 2வது, பிறர் மனதுக்கு துன்பம் கொடுக்குறாங்க பாருங்க. அப்போ எந்த செயல் மூலமாகவும் பிறருக்கு உள்ளத்துக்கு துன்பம் வருந்த செய்தமானால் அங்க ஜீவகாந்த சக்தி முரண்பட்டு அங்க ஷார்ட் சர்க்யூட் வருது பாருங்க, பிரெயின்ல. அது வந்து வரக்கூடிய அலை யாரால உண்டாச்சா அது கண்டுபிடிச்சிட்டு அவனுடைய மூளையில திருப்பி அடிக்கிற போது அது கர்ஸ், அதாவது சாபம்னு சொல்றோம். அந்த மாதிரி அலை வந்து மோதிவிட்டா அடுத்தடுத்து அதே அலை வந்து நமக்கு துன்பத்தை கொடுக்கறதோ அல்லது ஆக்சிடென்ட் உண்டு பண்றதோ நோய் உண்டு பண்றதோ செய்துதான் ஆகும். இதனால துன்பம் உண்டாய்கொண்டே இருக்கும். 3வது, இந்த உடல்ல நடைபெறக்கூடிய இயக்கங்கள் எல்லாம் ஒவ்வொன்றுமே ஜீவகாந்த சக்தி ஒழுங்காக ஓடிக்கொண்டிருக்கிற போது ஏற்படுற மெட்டபாலிக் ரொட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த உடல்ல உணவுல இருந்து அது எல்லாமாக மாறி உடலை போஷிக்கிற வரையில. அதே போல மன இயக்கத்துக்கும் அதே ஜீவகாந்த சக்தி தான் உதவுது. இந்த 2க்கும் உடலை நல்லா வச்சுக்கணும். எப்படி? ஒவ்வொரு உறுப்பையும் சரியாக இயங்க விடணும். இயற்கையில நல்லா இயங்கிட்டு இருக்குது, அது கெடுக்காத இருக்கணும்னு சொன்னா உணவு, உழைப்பு, உறக்கம், உடல் உறவு, எண்ணம்
இந்த 5 வகை செயல்ல அளவு மீறாத, முறை மாறாத, அலட்சியம் செய்யாத இருப்போமே ஆனால் உடல் இயக்கம் நல்ல முறையில இயங்கி கொண்டிருக்கும். முரண்படாத நேச்சுரல் ரிதம் வில் பி ப்ரொடெக்டட். இயற்கையினுடைய இனிமை அப்படியே பாதுகாக்கப்படும். அப்படி இல்லை, உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம், இந்த 5 அலட்சியம் செய்தாலும் அதிகமாக அனுபவிச்சாலும் முரண்பாடாக அனுபவிச்சாலும் அந்த உறுப்புகள் கெடும். அதற்குரிய உறுப்புகள் அந்த போலாரிட்டி டிஸ்டர்பன்ஸ் சொல்றேன், அதாவது அணு அடுக்கு சீர்குலைவு அது ஏற்பட்டு அங்க ஷார்ட் சர்க்யூட் வந்ததுன்னா, ஒரு தடவை வந்ததுன்னா போதும், அது பதிவாயிட்டு மீண்டும் ஒரு சிறு கலங்கு வந்தாலும் கூட அதே இடத்துல தான் அந்த ஷார்ட் சர்க்யூட் வரும், அதே வலி வரும், அதே நோய் வரும். அதனால இந்த 5 வகையான செயல்களால அளவோடு முறையோடு ஒழுங்காக இருப்புமையானால் உடல்ல நோயே வராது. அந்த நோய் வராத வைத்துக் கொண்டா இன்பமாகவே இருக்கலாம். கடைசியாக ஒன்று, இந்த நாகரீகம் ஒரு வார்த்தை இருக்குது. அக இரிகம் என்று 3 வார்த்தைகள் சேர்ந்ததான் நாகரீகம். அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ற போது சிவிலைசேஷன் சொல்றாங்களே, ஓச்சு அடியோட அதனுடைய தத்துவமே. அக இரிகம்னா நாவு, பேசும் பேச்சு. அகம், உள்ளத்துல நீ எதுவாக இருக்கிறாயோ, என்ன தெரிந்து கொண்டிருக்கிறாயோ அது இருப்பு. அப்புறம் மனம், அதை ஒட்டி எண்ணக்கூடிய எண்ணங்கள். நாக இரிகம்னா மனம். இந்த 3ம் ஒத்து இருக்கணும், முரண்படாத. அங்கே உள்ளத்துல ஒண்ணு இருக்குது, நாக்குல ஒண்ணு சொல்றான், மனதால ஒண்ணு நினைக்கலாம்னா இது முரண்பட்டது. என்ன ஆகும்னா இந்த ஜீவகாந்த சக்தி, இந்த முரண்பாடு ஜீவகாந்த ஆற்றல் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்தையே தகர்த்து விடும். அதனால சிதைந்து போகும் நம்முடைய சக்தி, செயல் சரியா வராது. உதாரணமா, ஒரு குற்றவாளி மேஜிஸ்ட்ரேட் எதிரில் நிற்கிறார். என்னப்பா நீ திருடுனியா? நான் திருடுனது அவன் தான், இருந்தாலும் தண்டிச்சுடுவாரு. நான் இல்லைங்க, அங்க என்ன உள்ளத்துல திருடினு சொல்றேன் இருக்குதே, அது என்ன சொல்லுது? டேய் நீ திருண்ண 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 திருண்ணே இருக்குது. இவன் நாக்குல இல்லைங்க இல்லைங்க இல்லைங்க. இப்ப இந்த 2க்கு ஏற்படக்கூடிய முரண்பாடு அதே போல பிறகு சொல்றது. நான் அகம்னா உள்ளத்துல இருப்பாக இருக்கிறது, அது பேச்சில வர்றது, மனதால என்றது. இந்த 3க்கு முரண்படுவது பொய்ன்னு பேரு. இந்த பொய் என்பது சொல்லக்கூடிய பழக்கம் வந்தாலும் சரி, அது லேசா சொன்னா என்னன்னு நினைச்சு சொன்னாலும் சரி, இந்த 3ம் ஒன்றுபடாத முரண்பாடு ஏற்பட்டு கொண்டோமானா எந்த காலத்திலும் எந்த செயலையும் துன்பம் தான் வருமே தவிர உடல் நலம் நல்லா இருக்காது. ஆனால் ஒரு நல்ல விளைவுக்காக, தீய விளைவுகளை தவிர்ப்பதற்காக, பிறருக்கு உபகாரம் செய்வதற்காக அந்த இடத்துல அவசியம் உணர்ந்து கடமை உணர்வாக பொய் சொல்லலாம் என்பதை பெரியவங்க சொல்லியிருக்காங்கன்னா அதுக்காக தான். அங்க நீங்க தீர்மானம், இன்னதுக்காக நான் அதை செய்யறேன், அது என்னுடைய ஆசையினாலேயோ தவறுனாலே இல்லை. ஏன்னா நான் அந்த உண்மையை சொன்னா அவங்க கெட்டுடுவாங்க, அதனால வேண்டாம் என்ற அளவுல ஒரு திடம் இருக்கு. அந்த இடத்துலதான் பொய் சொல்லலாமே தவிர, மற்றபடி பொய் பேசி பேசி பழக்கத்தினால உண்மையே சொல்றதில்லை என்ற அளவுக்கு வந்துடும். அது அப்படி இருந்தா இந்த முரண்பாடு ஏற்பட ஏற்பட உடலுக்கும் உள்ளத்துக்கும் மனதுக்கும் வாழ்க்கைக்கும் நம்மோட இருக்கக்கூடிய நட்புக்கும் தொந்தரவு தான் இருக்கும், முரண்பாடு தான் இருக்கும். இந்த பிணக்கில்லாதபடி வாழக்கூடிய அளவுக்கு நாம் அந்த தத்துவத்தை, ஜீவகாந்த சக்தி தத்துவத்தை தெரிந்து கொண்டதையானால், அளவோடு முறையோடு நாம் வாழ்ந்து கொண்டு வருவேயானால் பிறர் மனம் துன்பப்படக்கூடாது. ஆசை, அதாவது முடிக்க முடியாத ஆசையை
வச்சிருக்க கூடாது, காலி பண்ணிடணும். அது என்னால முடியாது, சரி விடு, திரும்பி வருது, என்னதான் முடியாத, அதனால அதை இன்னைக்கு எனக்கு அந்த ஆசை வேண்டாம். நான் இருக்க என் வயசுக்கு எல்லாரும் இங்க மலை, ஏற்காடு மலை வரைக்கும் கீழே இருந்து மேலே ஏறி போறாங்க, நடந்து போறாங்கன்றாங்கன்னு வச்சுக்கோ, ஆனந்தம் எல்லாரும் போறாங்க. நானும் ஆசைப்பட்டா என்ன, ஒரு அரை பரலாம் போக முடியுமா, அங்கேயே உடஞ்சி விழ வேண்டியதுதான். இது தவிர்க்க தீர்க்க முடியாத ஆசை, செயல்படுத்த முடியாத ஆசை. அந்த மாதிரி ஆசைகள்ல சேர்த்து வச்சிருந்தா அதை எடுக்கவும் முடியாது, அதை முடிக்கவும் முடியாது. அதிலேயே நிற்கக்கூடிய மனம் இன்னும் வந்து செய்ய முடியாது. எனவே தீர்க்க முடியாத ஆசைகள் சேமிக்க வேண்டாம். பிறருடைய மனதை துன்புறுத்தி அதுவே வாழ்க்கையில ஒரு பழக்கமாக்கி கொள்ள வேண்டாம். உடல்ல எந்த பகுதியும் அளவு முறை, உணவு, உறக்கம், உழைப்பு, உடலுறவு, எண்ணெய், இந்த 5 அளவு முறை மீறி உடலை கெடுக்க வேண்டாம். பொய் சொல்லி உள்ளம், உயிர், மனம் இவைகளுக்கு இடையே பிணக்கு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இப்போது என்ன மிஞ்சம்? இன்பம் தான் மிஞ்சம், துன்பமே கிடையாது. இதை தெரிந்து கொண்டு எந்த அளவுல நாம் அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியுமோ, துன்பத்தை குறைச்சு கொள்ள முடியுமோ, அவ்வளவு செயல்ல கொண்டு வந்தாதான் முடியுமே தவிர, நான் செய்யறது செய்துக்கிட்டே இருப்பேன், ஆண்டவனே உனக்கு 5 தேங்காய் கொடுக்குறேன், எனக்கு இன்பம் கொடுக்குறேன், நான் கொடுக்க மாட்டான். அவனை போல கெட்டிக்காரன் கணக்கு பார்த்து கூலி கொடுக்குறவன் யாருமே இல்லை உலகத்துல. நாம என்ன செய்யறோமோ அந்த செயலுக்குள்ளாகவே அவன் இருந்து கொண்டு விளைவை தருவான். அதை தெரிந்து கொண்டோமே. ஆனால் ஏன்னா அவன் தானே ஜீவகாந்த சக்தியிலே இருப்பு நிலையா இருக்கிறவன். அதனால ஜீவகாந்த சக்தி இல்லாத எந்த செயலும் எந்த அசைவும் இல்லை. ஆகையினால அசைவுக்கு தகுந்தவாறு விளைவு. இந்த உண்மையை நாம் உணர்ந்து கொண்டு எந்த இடத்துல எந்தெந்த அளவுல அதை விழிப்பு நிலையோட அது பயிற்சிக்கு கொண்டு வர்றோமோ, பயிற்சி கொண்டு வந்தா அப்புறம் எளிதா இருக்கும் வாழ்க்கை. அது நமக்கும் இன்பமா இருக்கும், குடும்பத்துக்கும் அமைதியாக இருக்கும், பிறக்கக்கூடிய குழந்தைகளும் நல்லதா இருக்கும். இல்ல இவன் 4 வகையான ஆசையினாலேயும் உடலை கட்டுக்கிட்டு கருமையும் கட்டுக்கிட்டு இருந்தான்னா ஒரு குழந்தை பிறந்தா என்ன ஆகும்? அதுவும் அப்படித்தான் இருக்கும். அந்த குழந்தையே இவருக்கு எதிர்ப்பாக வரும். எனவே தனக்கும் கிளைக்கும் தலைவன் கேடில் முதல்வன் ஆற்றும் ஒரு தவமும் அறமும் தான் துணையாகும் என்ற முறையில இந்த தவமும் அறம் என்பது நல்லதே செய்வது, தவம் என்பது இறைநிலையை உணர்ந்து கொள்ளக்கூடிய தத்துவ விளக்கத்துக்கு வழி செய்வது. எனவே இவைகளை எல்லாம் நேரடியாக பயிற்சியின் மூலமாக பெறுவதற்கு இந்த மனவளக்கலை மன்றத்தில் குண்டலி யோக தவம் என்பதை சொல்லிக் கொடுக்குறாங்க. அதை லேசா அந்த காலத்துல 12 ஆண்டுகள் இருந்தாதான் சொல்லிக் கொடுப்பாங்கன்னு இருந்தது. தேவையில்லை, போய் உட்கார்ந்த உடனே தட்டி எழுப்பி இங்க நிறுத்திடுறாங்க. 1 நிமிஷம், 5 நிமிஷம், இல்ல 10 நிமிஷம் ஆகும், அது போதும். அதன் பிறகு ஒவ்வொரு நாளைக்கும் 10 நிமிஷம் செலவு பண்ணா போதும். மற்ற எல்லா செயலோட அதுவும் செய்து கொண்டே வரலாம். அவ்வப்போது இந்த அகத்தாய்வு பயிற்சியில இந்த தத்துவங்களை எல்லாம் நல்ல முறையில உணர்த்து கொண்டே வர்றாங்க. இவைகளெல்லாம் தெரிந்து கொண்டு இறை உணர்வு, அறநெறி என்ற 2 பாதைகள்ல பிடித்து கொண்டு நாம் முன்னேறி போவோமே ஆனால் வாழ்வு நன்றாக இருக்கும். நாமும் சுகமாக வாழலாம், பிறரையும் வாழ வைக்கலாம், உலகம் நலம் பெறும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறை ஆற்றல், உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் இவற்றை ஓங்கச் செய்து சீரோடு சிறப்போடு வாழ வைக்கும் என்று வாழ்த்தி உரையை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன்.